ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பொங்கல். பார்த்தீங்கன்னா அவல் வச்சு பொங்கல் பண்ண போறோம். நார்மலாக வந்து அரிசி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்தும் கொஞ்சம் அதிகம். அரிசி விட அவல்ல சத்து அதிகமாகவே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு வச்சிருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பை வந்து கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி, இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு விட்டா போதும். இப்போ இதில் கொஞ்சமா ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துறேன். இதில் நான் இந்த அவல் வந்து இதில் 2 கப்பு, இன்னொரு கப்பு போடுறேன். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப செவக்க தேவையில்லை. இப்போ அவல் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு அவல் எடுத்த கப்லேயே ஊத்துறேன். இது வேகட்டும். இது மூடி இந்த அவலை வேக வச்சுக்கலாம். பாருங்க, அவல் வந்து வெந்துருச்சு. இந்த வேக வச்ச பாசி பருப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உப்பு வந்து இதில் ஏறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க, பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகு, நான் கொஞ்சமாக முந்திரி போடுறேன். முந்திரி கொஞ்சம் பொரியட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இதை எடுத்து பொங்கல்ல போட்டுடலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம் பொங்கல்ல. நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கும். 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, தலன்னு நம்ம அவல் பொங்கல் ரெடிங்க. இப்போ நம்ம அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சூடாக சாப்பிடணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இது வந்து சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது நல்லா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.